ரஜத் பட்டிதர் எங்கேயோ இருந்தார், எப்படியோ டீமுக்குள்ளே வந்தார். இப்போ டீமை வேறு லெவலில் கொண்டு போயிட்டுருக்காரு. எவ்வளோ நாளாக இந்த கிங் கோலி கேப்டனாக இருந்தார். அவர்னால் பண்ண முடியாததை வந்த வருஷத்துலேயே பண்ணி கப்பை வாங்கி கிங் கோலி கையில் கொடுத்தாரு. அதெல்லாம் பியோர் எமோஷனுங்க ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு. அவரை எப்போவுமே நான் காமாக தான் பார்த்துருக்கேன். ஈவன் அவர் பேட்டிங் ஆடும்போது கூட அவ்வளோ காமாக பேட்டிங் ஆடுவார். ஆப்போசிட்டில் இருக்க பிளேயருக்கு ப்ரெஷரை தராமல் அவரே எல்லா ப்ரெஷரும் எடுத்துக்கிட்டு எந்த இடத்துல எப்படி ஆடணும்னு எல்லாமே தெளிவாக ஆடுறாரு. ஒரு அண்டர் ரேட்டர் கேப்டன் மெட்டீரியலுங்க அவர். இத்தனை வருஷம் ஆர்சிபியை பார்த்து கலாச்ச டீம் எல்லாத்தையும் டேபிள் டாப்பில் வந்து மேலே பார்க்க வச்சுருக்காரு. ரியலி கிரேட். இப்போ உடனே வந்துடுவானுங்களே, நீ சிஎஸ்கே ஃபேன் தானே, எதுக்கு சொம்பு தட்டுற இவங்களுக்கு அப்படின்னு. ஆமாம், நான் சிஎஸ்கே ஃபேன் தான். அதுக்கும் மேலே நான் ஒரு கிரிக்கெட் ஃபேன். நான் சிஎஸ்கேக்காக என் ஃப்ரெண்ட்ஸோட சண்டை போட்டிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன் தான். ஆனால் ஆப்போசிட்டில் ஒரு பிளேயர் உண்மையாலே நல்லா விளாண்டா அவர் அப்ரிஷியேட் பண்ணாமல் வந்ததே கிடையாது. உங்கள் ஃப்ரான்ச்சைசி டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அதே டைமில் ஆப்போசிட்டில் நல்லா விளாட்ற பிளேயர்ஸை அப்ரிஷியேட் பண்ணுங்கள். கிரிக்கெட் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டிதரை பற்றி உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னை ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.